வீரா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடையில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. ஏம்மா நீ என்னை வெளில பார்த்தல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. என்ன வெளில என்னை அப்படியே கண்டுக்கிட்டு தெரியாத மாதிரியே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் ஃபோன் நம்பரை கொடு, நான் உனக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னோடனே, இந்தா இது என்னோடய ஃபோனு, இதில் உன் நம்பரை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ மாறன் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு வந்து, யார் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த லேபர் பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாப்புல. யாருன்னே எனக்கு தெரியாது, இவங்க என்னை வெளியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னோடனே, என்ன தெரியாதுங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்னொன்னே, எனக்கு உண்மையாகவே இது யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அந்த பொண்ணை வந்து மாறன் அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம், ஹலோ நீங்கள் யார், எதுக்கு இங்கே கடைக்குள்ளே வந்தீங்கன்னொன்னே, நான் உங்கள் அப்பாவோட டிரைவர் தான்னொன்னே, நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாறன் சொன்னோன்னே, நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னொன்னே, சரி டிரைவர்னா கடைக்கு வெளியில் தானே வேலை பார்க்கணும், இங்கே என்ன கடைக்குள்ள வேலை, வெளியில் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு மாறன், என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஆளெல்லாம் அப்பா வந்து வேலையில் சேர்க்க மாட்டார், எப்படி இந்த ஆளை சேர்த்துருப்பாரு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே வந்து கண்மணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து ஏதாவது திட்டம் போடலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கா. மாறன்கிட்ட கண்மணி வம்பு பண்ணுறாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன, நான் தான் அவரை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன், அவர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், நீ என்னமோ அவரை தப்பாக பார்க்குற பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் அவர் கேட்டிருக்காரு, அதெல்லாம் தப்பு தானே, அதனால தான் நான் அவரை வந்து யாருங்கிற மாதிரி யோசித்தேன் அப்படின்னோடனே, அப்போ நான் சேர்த்து விட்ட ஆள் மேலேயே நீ சந்தேகப்படுறியா, எனக்கு வந்து நீ எந்த மரியாதையும் இந்த வீட்டில் இல்லை, நான் செய்கிற எல்லாம் தப்பு அப்படித்தானே உன்னை பொறுத்தளவு அப்படின்னு சொல்லி வந்து மாறனை வந்து கண்டபடி பேசுகிறாங்க கண்மணி.